அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வாலா ஆலிஹி வசஹ்பிஹி வபாத். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது ஒரு புனிதமான மார்க்கம். இறைவன் ஒருவன் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அல்லாஹை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம். இந்த உலகிலே வாழும் பொழுது அவனை முழுமையாக நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அவன் சொல்வதை ஏற்று நடக்க வேண்டும். வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் என்று இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்துடைய பிரதான நோக்கம், இந்த உலக வாழ்வுக்கு பிறகு இன்னும் ஒரு வாழ்வு இருக்கின்றது. அதுதான் மறுமையுடைய வாழ்வு. அந்த வாழ்விலே அல்லாவை நம்பி உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த சொர்க்கத்துடைய காலம் எவ்வளவு என்றால் பல்லாயிரம் ஆண்டுகளானாலும் முடியாத மார்க்கம். முடியாதது தான் அந்த சொர்க்கமாக இருக்கின்றது. எனவே அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த பூமியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நம்பி வாழக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹு எவ்வாறு நம்புவதென்று சொன்னால், அல்லாஹுதான் இறைவன், அவனைக்குத்தான் நாங்கள் வழிபட வேண்டும். அவனால் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை சரியாக செய்ய வேண்டும். அவனால் விளக்கப்பட்ட விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் என்பது நல்ல பண்புள்ள மார்க்கம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, மனிதருடைய சிந்தனை அல்ல, அல்லாஹுனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம். எனவேதான் இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ் கொடுத்த மார்க்கம், மனிதர்களாக உருவாக்கப்பட்ட மார்க்கமாக கிடையாது. இதிலே சொல்லப்படக்கூடிய பண்புகள், இதிலே சொல்லப்படக்கூடிய வகைகள், சட்டங்கள் எல்லாமே மனிதனுக்கு மிக இலகுவானதாக இருக்கின்றது. மனிதனுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்லாம் என்பது ஒரு புனிதமான, மகத்துவமான, சிறப்பான, மனிதனை அடிமைத்துவத்திலிருந்து பாதுகாத்து ஒரு நெறிய வாழ்க்கையை காட்டக்கூடியதான் இஸ்லாமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாத்தில் நுழைந்து முறையாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக.